சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செக்ரட்டரி பேசுகிறேன். இந்த குப்பையை பார்த்தோன்னே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இது ஆக்சுவலாக உங்கள் வீடுகளுக்கு நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இன்ஃபெக்ஷனை கேரி ஓவர் பண்ணோம். ரொம்ப ஈஸியாக தூக்கி போட்டு போகிறாங்க. நான் கொஞ்சம் அந்த யார் பர்சன்றதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம், அந்த யார் போடுறாங்கன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நம்ம வில் கிவ் எனஃப் வார்னிங். ஏன்னா கார்ப்பரேஷன்லேருந்து வர்றாங்க, வீடு வீடாக கலெக்ட் பண்ணுறாங்க ஆப்ஸ்டார் மிஞ்சி போனால் மாதத்தில் நம்ம இன்னும் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்போம். அந்த ஒரு இதுக்கு பயந்து ஏரியா ஃபுல்லாக நாசம் ஆகிற மாதிரி. அதாவது வாட் இஸ் தட்னா இதனால் இன்ஃபெக்ஷன் வரும். அது அவங்களுக்கு தெரியல. நீங்கள் வண்டி ஓட்டும் போது டயரில் ஓட்டிகிட்டு போவோம், கார் ஓட்டும் போது டயரில் ஓட்டிகிட்டு போவோம். தட் வில் கேரி யுவர் போர்ட்டிகோ. சில்ட்ரன் அங்கே விளையாடுவாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. அதனால் சங்க உறுப்பினர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நிறைய தடவை கொஞ்சம் டைம் செலவு பண்ணி அதை ஓரம் இது பண்ணுவேன். பட் தட் இஸ் நாட் த சொல்யூஷன் இல்லையா? அந்த முட்டாள் எந்த முட்டாள் பண்ணுறான்ன்றது தயவு செஞ்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வில் கிவ் இம் எனஃப் வார்னிங் ஹூவர் இட் இஸ். அது நம்ம ஏரியா வந்தாலும் சரி, அது பக்கத்து ஏரியா வந்தாலும் சரி. அதாவது கேமரா நம்ம போட்டு நம்ம மானிட்டர் பண்ணுற அளவுக்கு இது ஒரு கேமரா போடுற ஒரு விஷயம், நல்ல விஷயந்தான். பட் இதே வேலையா? தே ஹாவ் டு கரெக்ட் தம்செல்வ்ஸ். இது இந்த மாதிரி பண்ணி தான் திருத்தணுன்ற இந்த மாதிரி இதுவாக அது ஒரு கேவலமாக இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம்? அதனால் அதை இப்போ பாருங்கள், நீங்கள் போடும்போது யாரை நீங்கள் பார்த்தாலும் குப்பையை தூக்கி போடுறவங்க யார் இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு என்னோடய நாலேஜுக்கு, இல்லை தலைவரோட நாலேஜுக்கு, இல்லை பொருளாளரோட நாலேஜுக்கு கொண்டு வாங்க. நம்ம வார்ன் பண்ணுறோம். ஏன்னா இதில் குப்பை போடுறது, சும்மா தூக்கி போட்டு போடுறது ஒரு சிம்பிளான விஷயந்தான். பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அது இல்லாமல் அந்த இது அழுகி போனதெல்லாம் கண்டிப்பாக அதில் இப்போ இதெல்லாம் இருக்கும், தேவையில்லாத கிருமிகள்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் அந்த நாப்கின்ஸு அந்த இதெல்லாம் வர இருக்குது. தட் அண்ட் ஆல் ஆல்சோ இல் கேரி. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் பண்ணுறாங்கன்றதை பார்த்து எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க. வி வில் டேக் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ.